இந்த இடத்துல அவ எங்க இருக்கான்னே தெரியல. இந்த மும்பைல அவளை நான் எங்கன்னு போய் தேடுவேன். இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து என்னை தேட வச்சுட்டாங்களே. என் தங்கச்சி மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குடா உங்க எல்லாத்துக்கும். முத வேலை அந்த முக்காடு மண்டையை பொழக்கிறது, ரெண்டாவது ஓ மண்டையை பொழக்கிறது. அப்ப உங்க தங்கச்சியை கடத்தின உங்க மண்டையை யார் சார் பொழக்கிறது? அந்த கவலை உனக்கு வேண்டாம். ஏதாவது ஒரு நல்ல முட்டிச்சவரை பார்த்து நானே போய் முட்டிக்கிறேன். சார் நம்ம இப்படி பேசி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க போய் தேடுவோம். வந்து தொலை. இவளுக்கெல்லாம் எந்த ஊருக்காரிகன்னே தெரியல. ஏய் நில்லு. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. வாங்க சார், வாங்க வா. என்ன கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி கூப்பிடுறான்? வாங்க சார் உள்ள வாங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேட் வேணும்? மொட்டை இங்க வா. என்ன கேக்குறான்? சார் என்னடா எந்த ஸ்டேட் பொண்ணு வேணும்னு கேக்குறாரு? எதுக்கு? இங்க வந்தா அப்படித்தான் சார் கேட்பாங்க. நான் என்ன அதுக்காட வந்திருக்கேன்? கோவப்படாதீங்க சார், நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் வேலையை அவன் பாக்குறான். மொட்டை நீ எனக்கு துணைக்கு என் தங்கச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தியா இல்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்தியா? சார் இங்க பாருங்க. இருடா பேசிட்டு இருக்கான்ல. சார் உங்களுக்கு எந்த ஸ்டேட் சார் வேணும்? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் பொண்ணுங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அடே பூனக்கண்ணா, யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுற? சார் 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 என்னடா நீங்க எல்லாம் எப்படி சார் சந்திரகாந்துக்கு மகனா பிறந்தீங்க? ஏய் என்ன? வாங்க சார். என்ன மொட்டை சொல்லி தொலை. நீங்க எல்லாம் ஒரு வில்லன் மெட்டீரியலா சார்? டேய் இல்ல சார், வில்லை மாதிரி பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் கடத்தி இருக்கீங்கல்ல. தெரியாம என் தங்கச்சியை கடத்திட்டா, அதையே சொல்லி சொல்லி காட்டாத சார். கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா மூளையை யூஸ் பண்ணி வேலை பாருங்க சார். மொட்டை அத நீ சொல்ற. ஒரே ஒரு நாளா இருந்தாலும் சிபிஐக்கே டஃப் கொடுத்து அவனை என் பின்னாடி அலைய வச்சிருக்கேன், என் மாப்பிளைய. நீங்க எங்க சார் அலைய வச்சிருக்கீங்க? நீங்க சொல்ற கணக்கையெல்லாம் பார்த்தா அவர் தான் உங்களை அலைய வச்சிருக்காரு. நீங்க அவ்வளவு புத்திசாலியா இருந்தா இந்நேரம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு அவரை உங்களை தேடி வர வச்சிருந்திருக்கணும். அவர் வீட்லயே போய் உட்காந்து இப்படி மாட்டுவீங்களாக்கும்? டேய் அதுவும் இல்லாம நீங்க கடத்தினது உங்க தங்கச்சியே சார், அது எனக்கும் தெரியும். ஆஹா உங்க தங்கச்சி, அதை அழுத்தி சொல்றேன். உங்க தங்கச்சியா இருக்க போய் தான் நீங்க ஈஸியா கடத்திருக்கீங்க. மொட்டை என் தங்கச்சி கிடைக்கிற வரைக்கும் உன் மண்டையை விட்டு வைக்கலாம்னு நினைச்சேன், இப்பயே பழக்க வச்சிடாத. அண்ணன் தங்கச்சி ஒண்ணு போலதான் சார் இருந்திருக்கீங்க. அதெல்லாம் இல்ல, என் தங்கச்சி என்ன மாதிரியே புத்திசாலி. அதனாலதான் வீட்டுக்குள்ள என்னை வச்சு லாக் பண்ணிட்டு ஓடிட்டா. ஓடி என்ன பிரயோஜனம்? எங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கல்ல. முட்டை நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என்னை கட்டுப்பேத்தாத. சார் என்ன சார்? இவன் ஒருத்தன் இருடா. பேசிட்டு இருக்கோம்ல, இங்க எல்லாம் வந்தா பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த பூனைக்கண்ணனுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் என்ன பார்த்து. இவனுக்கு என்ன, என்னை பார்த்தா பொண்ணுங்களுக்காக இங்க வந்திருக்க மாதிரியா தெரியுது? சார் எந்த ஸ்டேட் பொண்ணு வேணும்? இங்க பாரு, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா. சார் நீ போலீஸா? ஏய் பயந்துராத பயந்துராத, போலீஸ் எல்லாம் இல்ல. இங்க பாரு மிஸ்டர், உன் பேர் என்ன? பேரெல்லாம் இங்க யாருக்கும் கிடையாது, நான் ஏஜென்ட் நம்பர் 5. அட நாசமா போறவனே. ஆமா சார், நீ எதுக்கு இந்த டீடைல் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? சரி நம்பர் 5, நான் சொல்றத கேளு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். என் தங்கச்சிய இந்த மொட்டையும் என் சித்தையும் சேர்ந்து இங்க அனுப்பி விட்டுட்டாங்க. என் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. உனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். சார் இங்க எல்லாம் ஒரு வாட்டி வந்துட்டா திரும்ப வெளியெல்லாம் கூட்டிட்டு போகவே முடியாது. ஏய் அப்படிலாம் சொல்லாத, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன் ப்ளீஸ். நீங்க எப்படியும் பணம் கொடுத்து தானடா வாங்கியிருப்பீங்க. பணம் கொடுத்து வாங்குறதும் உண்டு, ஏலத்துல விடுறதும் உண்டு. உன் தங்கச்சியை எந்த மாதிரி விட்டுருக்காங்கன்னு தெரியல இல்ல. ஏலத்துல எல்லாம் விட்டா கோடி கணக்குல எடுப்பாங்க, உன்னால கோடி கணக்குல கொடுக்க முடியுமா? ஏய் நீ என்ன பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐ எம் மில்லியனர். அப்படின்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன், எத்தனை கோடி வேணாலும் தர்றேன். என் தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த மாதிரி எல்லாம் நான் ஹெல்ப் பண்ணா இங்க என்னால பொழப்பு நடத்த முடியுமா? ஏய் ப்ளீஸ் மேன், ப்ளீஸ் மேன், ப்ளீஸ் கோஆபரேட் வித் மீ மேன், ப்ளீஸ் மேன். இங்க பாரு சார், நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. ஏலத்துல விடும்போது நீ வேணா உனக்கு பிடிச்ச பொண்ணுங்களை ஏலத்துல எடுத்துக்கலாம். உன் தங்கச்சியும் அது மாதிரி இருந்ததுன்னா உன் தங்கச்சி நீயே ஏலத்துல எடுத்துக்கிடலாம். மத்தபடி நாங்க ஒரு தடவை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம்னா திருப்ப வெளியே கொண்டு போறதெல்லாம் நடக்காத காரியம். அதுவும் உன் தங்கச்சியை நேரம் யாராவது ஏலம் எடுத்திருந்தாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. டேய் என்கிட்ட கத்தாத சார். உன் தங்கச்சி போட்டோ இருக்கா? போட்டோ? என் முட்டை, என் தங்கச்சி போட்டோ இருக்கா? இல்லையே. இல்லையா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? சார் உங்க தங்கச்சி போட்டோ உங்ககிட்ட இல்லைன்னா ஏன்டா எப்படி சார் இருக்கும்? முட்டை இத்தனை வருஷமா நீ தானடா கூடவே இருந்திருக்க, ஒரு போட்டோ இல்லையா உங்ககிட்ட? சார் கண்டுபிடிக்க வரவர் நீங்க எல்லாம் சார் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கணும். நீ எல்லாம் எதுக்கடா தண்டத்துக்கா என் கூட வந்த? சார் எங்க முதலாளி அம்மா போக சொன்னாங்க, அதனால வந்தேன். ஏய் நம்பர் 5, போட்டோ இல்லடா.
என்ன சார் உன் தங்கச்சிங்கிற போட்டோ இல்லங்கிற கூட்டிட்டு போக வந்தேங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? போலீஸா நீ? எப்பா எப்பா இல்ல போலீஸ் இல்ல. என் தங்கச்சி போட்டோ என்கிட்ட இல்ல. அந்த போட்டோ மட்டும் இருந்திருந்தா அவளை நான் கடத்தி இருக்கவே மாட்டேன்டா. என்னது நீ கடத்துனியா? ஆமா, முதல்ல இவர் கடத்தினாரு, ரெண்டாவது நாங்க கடத்தணும். இந்த டீட்டெயில இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? முட்டை, நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்காவது ஒரு பதில் ஒழுங்கா சொல்றியா? கேட்காத கேள்விக்கு மட்டும் எதுக்கு வாய் திறக்கிற? எனக்கு தெரிஞ்சதை தானுங்க சார் சொல்ல முடியும். நீ வாயை மூடிடு. என்ன தயவு செஞ்சு வாயை திறக்காத. இங்க பாருப்பா, நம்பர் 5, என்கிட்ட என் தங்கச்சி போட்டோ இல்ல. நீ இங்க இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் வரிசையா காமி, அதுல என் தங்கச்சி இருந்தா நான் கூட்டிட்டு போறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தர்றேன். இது நல்ல கதையா இருக்கே. வரிசையா ஒவ்வொரு பொண்ணுங்களையா காமிக்கணுமா? இது எல்லாமே எங்க சொத்து, இன்வெஸ்ட்மெண்ட். இதையெல்லாம் உன்கிட்ட காமிச்சிட்டு நாங்க எங்க போறது? ஏய் இடியட், இப்ப கஸ்டமரா இருந்தா போட்டோ காமிப்பேல, பிடிச்சிருந்தா தானே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் இங்கே கிடையாது. பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் அந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாசமா போறவனே, என்னென்ன நாராசமான பேச்செல்லாம் என் காதுல கேட்க வைக்கிறான். சை. ஆனாலும் இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து என் தங்கச்சியை சேர்த்துட்டாங்களே. இப்ப நான் எப்படி திரும்ப அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போவேன்? சார் சார் இப்ப எதுக்கு அழுகுற? சார், என் கூட பிறந்த தங்கச்சி சார். கூட பிறந்த தங்கச்சின்னு தெரியாம தொலைச்சிட்டேன் சார். கண்ணையும் மூடிக்கிட்டு காதையும் மூடிக்கிட்டு இருந்துட்டேன் சார். இப்ப என் தங்கச்சியை தொலைச்சிட்டு தெரு தெருவா தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ஏற்கனவே இந்த ஏரியாவுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இப்ப நீங்க வேற பொண்ணை காணோம்னு சொல்லி தேடி வந்திருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. சார் நீங்க நிறைய பணம் தர்றேன்னு சொன்னதுனாலதான் அதுக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு தகவல் சொல்றேன்னு தெரிஞ்சாலே இங்க என்னையால பொழைக்க முடியாது சார். இதெல்லாம் பெரிய பெரிய ரவுடிங்க கண்ட்ரோல்ல இருக்கிற இடம். இங்க எல்லாம் ஒரு பொண்ணு வந்துட்டா திரும்ப வெளியே போறதுங்கிறது நடக்காத காரியம். அதையும் தாண்டி ஒரு பொண்ணு வெளியே போயிருச்சு. அதுல ஏற்கனவே இங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்போ உங்களையே நான் கஸ்டமருங்கிற போர்வையில தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். யாரு என்னன்னு கேட்டாங்கன்னா நான் தொலைஞ்சேன். இவ்வளவு நேரம்லாம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா என்னைய துவைச்சு எடுத்துருவானுங்க. கேட்டா நான் கஸ்டமருன்னு சொல்லிக்கிறேன். ஏன் திரும்பி போறாருன்னு கேட்டா பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். தயவு செஞ்சு கிளம்பிருங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. முடியாது முடியாது, என் உயிருக்கு உழ வச்சிடாதீங்க சார். கிளம்புங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் போட்டோ இருந்தா கூட ஏதாவது தகவல் சொல்லுவேன். போட்டோவும் இல்லைங்கிறீங்க. ஒவ்வொரு பொண்ணாலாம் காட்ட முடியாது சார். என்னைய கொன்றுவானுங்க. சார் சார், என்னடா? உங்க மாப்பிள்ளை கிட்ட கேட்டு போட்டோ வாங்குவோமா? அவன் போன் தான் ரீச் ஆகல இல்லடா. சரி வாங்க, எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசுவோம். சார் உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க சார். போட்டோ கிடைச்சா அதுக்கப்புறம் நான் இன்னொருக்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்றேன். போன் நம்பர்லாம் கொடுக்க முடியாது சார். ஏய் இந்தாப்பா, இந்தா இந்த காசை வச்சுக்கிட்டு ஃபோன் நம்பர் கொடு. அப்படின்னு தர்றேன், கொடு. நோட் பண்ணிக்கப்பா. நம்பர் 5ன்னு போட்டு நோட் பண்ணிக்கோ. ஆட்டுப்பா ஆட்டுப்பா. சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. சார் சார், இப்ப இவனுக்கு எதுக்குடா 2000 ரூபா கொடுத்த? இவன் ஃபோன் நம்பர் வாங்கிட்டோம்ல, இந்த நம்பரை உங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுப்போம். அவர்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவோம். அவர் வந்து 4 மிதி மிதிச்சாருன்னா தன்னால சொல்லுவாங்க எல்லாத்தையும். அவன் ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குல்லடா. எப்பவுமே அப்படி இருக்கும். சார்ஜ் போடுவாரு. வாங்க. நீங்க பார்த்த வேலையால இப்ப நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு பாருங்கடா. அதுக்கு நீங்க முதல்ல உங்க தங்கச்சியை கடத்தாம இருந்திருக்கணும். போதும் போ, சும்மா அதே சொல்லுவான். நீங்க சொன்னா நானும் சொல்லத்தான் செய்வேன். குட் மார்னிங். குட் மார்னிங். எந்திரிச்சாச்சா? நீங்க எப்ப எந்திரிச்சீங்க? தூங்குனா தானடா எந்திக்கிறதுக்கு. தூங்கவே இல்லையா? ஏங்க அப்ப என்ன எழுப்பி இருக்கலாம்ல? ஒரே அலைச்சலா அலைஞ்சு ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்கல்லடா. ஒரு டென்ஷன், ஒரு பயம், ஒரு படபடப்பு எல்லாத்தையும் தாண்டி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குனீங்க. எதுக்கு உங்களை எழுப்பணுமேனு பார்த்தேன். எனக்கு மட்டும்தான் டென்ஷன், பயம், படபடப்பெல்லாம் இருந்ததாக்கும். என்னை தேடி தேடி அலைஞ்ச உங்களுக்கும் தானே அதெல்லாம் இருக்கும். அப்ப நீங்களும் கொஞ்சம் தூங்கி இருக்கலாம்லங்க. நீங்களும் தான் ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருந்தீங்க என்னை தேடி தேடி. நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற அழகை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டேன். விடிஞ்சிருச்சு. அதெல்லாம் சரி. இது என்ன இப்படி கட்டிக்கிட்டு புதுசா? அது உங்க கூட இருந்த எத்தனை நாள்லயும் உங்களை இந்த மாதிரி கட்டிக்கிட்டு குட் மார்னிங் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை இன்னைக்கு செஞ்சுட்டேன். எப்படி எப்படி எல்லாம் தான் உங்களுக்கு ஆசை வரும்? இந்த பொண்ணுங்களுக்கு எப்ப எப்படி ஆசை வரும்னு சொல்லவே முடியாது. அது என்னமோ கரெக்ட் தான். சரி கிளம்பலாமா? அதுக்குள்ளையா? இங்கேயே இருப்போம். டேய், பசிக்குதுன்னு சொன்னீங்க. நான் சும்மா தான் சொன்னேன்னு நேற்று நைட்டே சொல்லிட்டேன்ல.
உங்க பக்கத்துல இருந்தா பசி தூக்கம் எதுவுமே தெரியாது. ஆமா, அதனாலதான் நைட்டு நல்லா தூங்கிட்டீங்களோ? நான் தூங்காம உங்க முகத்தையே தாங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்போ உங்க நெஞ்சில சாஞ்சு படுத்தனோ என்ன அறியாம தூங்கிட்டேன். குடிக்க தண்ணி கூட இல்லடா இங்க, நம்ம கிளம்பலாம். எதுவுமே இல்லதான், ஆனா எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு உங்க கூட இருக்கும்போது. சரிதான், தமிழ் டீச்சருக்கு கவிதையா கொட்டுது போல. கவிதையா கொட்டுறதுக்கு தமிழ் படிக்கணும்னு கூட அவசியம் இல்ல போல. அப்புறம் உங்க கண்ணை பாத்துக்கிட்டே இருந்தாலே கவிதை தன்னால வருது. போச்சுடா, என்னது ரொம்ப ஓவர்லோடா போய்கிட்டு இருக்கு. என்னது ஓவர்லோடா போகுது? புகழ்ச்சி. நான் உண்மையை தாங்க சொல்றேன், என் இடத்துல இருந்து பார்த்தாதான் அது தெரியும். சரிடா பிள்ளை, எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புவோம். போகணுமா? போய்தான் ஆகணுமா? எனக்கு இந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசு இல்லைங்க. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி இடம் பிடிச்சிருக்குன்னா நான் உங்களை ஒரு நாள் இதே மாதிரி ஒரு பெரிய ட்ரீ ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறேன். அப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு ப்ரிப்பேர்டா போவோம், சரியா? அப்படியா? ஆமா, ஃபாரஸ்ட்டுக்குள்ள இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் எல்லாம் நிறைய கட்டி வச்சிருப்பாங்க, நம்ம ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போலாம், சரியா? ஐ, அப்படியாங்க? அப்பனா சரி போவோம். குட், இப்ப கிளம்பலாமா? போவோம். போவோம்னா கையை எடுங்க. இப்படியே போவோம். சரிதான், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, கையை எடுங்க. இன்னும் என் மேல கோபம் போகலையா? எனக்கு கோபமே இல்லடி பிள்ளை உங்க மேல. அப்புறம் ஏன் கையை எடு கையை எடுன்னே சொல்றீங்க? ஒரு மாதிரியா இருக்குல்லடா. சரி, இருந்தா இருந்துட்டு போகுது, நான் உங்க பொண்டாட்டி தானே. அது இந்த இடம் அவ்வளவா சேஃப்டி இல்ல, நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், சரியா? அப்புறம் பாத்துக்கலாம். ம் போலாமா? போ. சரி, நடங்க. ஹலோ மைனி. சொல்லு வெண்ணிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மைனி, நீங்க எப்ப வருவீங்க? இந்த 2 எருமைகளுக்கும் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தான் அவனுங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா எங்க அம்மா கூட நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு வந்தேன். அது பொறுக்கலையா உனக்கு? போர் அடிக்குது மைனி நீங்க இல்லாம. சரியா போச்சு, உனக்கு போர் அடிக்கிறதுக்கா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு? ஆமா, நீ தான் வேலை வேலைன்னு காலில் ரெக்க கட்டிக்கிட்டு பறப்பையே, உனக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது. உனக்கு எதுக்கு போர் அடிக்குது? லீவ்ல இருக்கேன் மைனி, 1 மாசம். 1 மாசம் லீவா? என்னத்துக்கு? உங்க தம்பி தான் 1 மாசம் லீவ் போட சொல்லிட்டாரு, வீட்லயே இருன்னு சொல்லிட்டாரு. ஓ, சார் சொல்லிட்டாரா? அப்ப சேர்த்தேன், அதுக்கு மேல கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமில்ல. என் நேரமும் வீட்டையே சுத்தி சுத்தி வர்றதுக்கு போர் அடிக்குது மைனி, கிளம்பி வாங்களேன். அத்தை எப்படி இருக்காங்க? எப்ப கேக்குறான்னு வராத, நல்லாத்தான் இருக்காங்க. ஆமா, உனக்கு போர் அடிக்குதுன்னா நீ அங்க இருந்து பேசாம இங்கே கிளம்பி வாயேன். நானா? உங்க தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு 1 மாசம் போல லீவ் போட்டுட்டு வர முடியாதுல்ல மைனி, அவருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு நானும் இங்க இருக்கணும்ல. சரி வெண்ணிலா, அப்படின்னா 1 மாசம் லீவை என்ஜாய் பண்ணு. போர் அடிக்குதுன்னா 2 பேரும் ஒரு 2 நாளைக்கு இங்க கிளம்பி வாங்க, கொடைக்கானலை சுத்தி பார்த்துட்டு போங்க. எனக்கு கொடைக்கானலை சுத்தி பார்க்கணும்னு ஆசைதான். உங்க தம்பிக்கு கொடைக்கானல்ல அப்படி பார்க்கறதுக்கு என்னதான் இருக்கு அப்படிங்கிறாரு. கொடைக்கானல் அடிக்கடி போயிட்டு வரவங்களுக்கு அந்த ஊரோட அருமை எப்படி தெரியும்? அத சொல்லு, இங்க என்ன சுத்தி பார்க்கறதுக்கு இடமா இல்ல? இங்க பாரு, உனக்கு போர் அடிச்சதுன்னா பேசாம அவனை வேணா நான் சொல்லட்டா கொண்டு வந்து விட சொல்லி? அவரையா? சொல்லி பாப்போமா? ஏய் வெண்ணிலா, என்னங்க கிளம்பிட்டீங்களா? உன்னை நான் என்ன சொன்னேன், எங்க நிக்க சொல்லிட்டு வந்தேன்? இங்க வந்து மறுபடியும் போன் எடுத்து நோண்டிட்டு இருக்க. யார் கூட பேசிட்டு இருக்க? மைனி கூட பேசிக்கிட்டு இருந்தேங்க. அவ கூட இப்போ உனக்கு என்ன பேச்சு? கட் பண்ணு. மைனி இருங்க மைனி, அப்புறம் கூப்பிடுறேன். ஏங்க மைனி கூட இப்ப நான் பேசினா என்ன? நான் உன்னை என்ன வேலை பார்க்க சொன்னனோ அதை மட்டும் பாரு. என்ன சொல்றா எங்க அக்கா? நான் தான் ஃபோன் போட்டேன், போர் அடிக்குது மைனி எப்ப வருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதான் பேசாம நீ கிளம்பி வாங்குறாங்க. ஏங்க நம்ம வேணா கொடைக்கானல் போயிட்டு வருவோமா? எனக்கும் 1 மாசம் லீவு தானே. 1 மந்த் ஹாஸ்பிட்டல்ல யார் பாத்துக்கிறது? குட்டிமாவும் அங்க போய் உட்காந்துருக்கா. இல்லங்க, ஒரு நாள் போவோம், நீங்க என்னை அங்க விட்டுட்டு இங்க வந்துருங்க. அங்கேயும் தான் நல்லா பச்சை பசேல்னு இருக்குமே, நல்லா சுத்தி பார்த்தா அதுவும் கண்ணுக்கு குளிர்ச்சியா தானே இருக்கும். அங்கேயே போய் நான் ஐ டிராப்ஸ் விட்டுக்கிறேன், இந்த ஐ எக்ஸசைஸ் எல்லாம் அங்க போய் பண்ணிக்கிறேன். சோ அப்ப என்ன யார் பாத்துக்கிறது? அதைத்தான் நானும் சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் மைனி கிட்ட. என் வீட்டுக்காரரை பாத்துக்கிட ஆள் வேணுமே, அவருக்கு சமைச்சு போடணுமேன்னு. என்ன கூட நான் பாத்துப்பேன், ஆனா நீ அங்க போனா நான் சொல்ற டயட்லாம் எடுத்துப்பியா? எடுத்துக்க மாட்டேன். எங்க அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இப்ப அக்கா அங்க போயிருக்கிறதுனால அவளும் நான்வெஜ் சாப்பிட மாட்டா. நான் ஒன்னு டெய்லி மீன் சாப்பிட சொல்றேன். இப்ப நீ அங்க போனா உனக்காக ஸ்பெஷலா சமைக்கணும், நீ பண்ண மாட்ட. என்னங்க? எதுக்கு ஒன்னு 1 மந்த் லீவ் எடுக்க சொன்னனும்? அதை நீ வேஸ்ட் பண்ணிடாத. எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு, நானே உன்னை பாத்துக்கிறேன்.
உன்னை கார்டன்ல இருக்க சொல்லிட்டு உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நீங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து மொபைல்ல நோண்டிட்டு இருக்கேன்னா உன்னை நம்பி எப்படி நான் கொடைக்கானல் அனுப்புவேன்? எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. சரி மொபைலை வச்சுட்டு கார்டன் போ. சொல்றத கேளு, எந்திரி. போறேங்க. இங்க பாருங்க, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும் போதே நீங்க சொன்னீங்கன்னு பட்டுன்னு கட் பண்ணிட்டேன். அத்தை கிட்ட கூட இன்னும் ஒரு வார்த்தை பேசல. ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா போனை கட் பண்ணிடுறேன். அப்புறம் கார்டன்ல போய் இருக்கேன். சரி ஓகே, ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. சரி சரி, பண்ண மாட்டேன். இப்போ கால் பேசிட்டு வச்சிருவேன், திரும்ப எடுக்கவே மாட்டேன். ஓகே குட். சரி நான் கிளம்பிட்டா? போயிட்டு வாங்க, மத்தியானம் லஞ்சுக்கு வந்துருங்க. ஓகே பாய். பாய். இவர் சொல்றதை தவிர வேற ஏதாவது மாத்தி செஞ்சிட்டோம்னா அப்படி கோபம் வரும். ஆளை பாரு. திரும்ப மைனிக்கு கால் பண்ணுவோம், என்னமோ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இவங்க தம்பியோட குணத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவர் குரலையும் கேட்டிருப்பாங்கல்ல, இவர் தான் கட் பண்ண சொல்லியிருப்பாருன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க. என்ன வெண்ணிலா கிளம்பிட்டானா? ஆமா மைனி, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனா கட் பண்ணு அப்படின்ட்டாரு. அந்த எருமை வீட்டில் இருக்கும்போது நீ எதுக்கு எனக்கு கால் பண்ற? அவன் போனதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியதானே சாவகாசமா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு மைனி, திடீர்னு உங்க ஞாபகம் வந்தது, அதான் கால் பண்ணேன். நான் அதை பத்தியெல்லாம் ஒன்றும் யோசிக்கவே இல்லை. சரி வெண்ணிலா, ஒரு மாசம் ஒன்று லீவு போட சொல்லி வீட்டில் இருக்க வச்சிருக்கான். அப்புறம் எதுக்கு அவன் இந்நேரத்துலேயே ஹாஸ்பிட்டல் கிளம்புறான்? இன்னைக்கு காலையிலே ஒரு ஆப்ரேஷன் இருக்கு போல மைனி. முடிச்சுட்டு ஓபியெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொந்த ஊர்ல சொந்த வீட்லயே ஹனிமூனுன்னு சொல்லுங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு கண்ணில் கொஞ்சம் கோளாறு இருக்கு மைனி. அதுக்கு தான் ஒரு மாசம் அவரோட அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லி என்ன லீவு போட சொல்லியிருக்காரு. கண்ணில் கோளாறு இருக்கா? அது எப்படி திடீர்னு வந்தது? அதான் மைனி, எனக்கும் ஒன்றும் புரியல. கண்ணு நல்லா தான் தெரியுது. இப்போ எஸ்ஐ செலெக்ஷனுக்கு மெடிக்கல் செக்அப் போயிருந்தேனா, அங்கே போன இடத்துல கண் பார்வை சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? எங்ககிட்ட எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. எனக்கே ஒரே வருத்தமா இருந்தது மைனி. நானே 2 நாள் அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா. அப்புறம் சரி, தப்பு நம்ம மேல தானே இருக்கு அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டேன். ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சு உன் புருஷன் சும்மையா விட்டான்? எங்க மைனி சும்மா விட்டாரு? அதான் ஒரு மாசம் லீவ் போட சொல்லி அவரோட ஃபுல் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காருல. அவரே ஐ டிராப்ஸ் விடுறாரு, அவரே என்னைய பக்கத்துல இருந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாரு, எனக்கு பிடிச்சது கண்ணுக்கு நல்லது இந்த மாதிரி பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறாரு. என்னை எவ்வளவு கேர் பண்ணிக்கிறாரு தெரியுமா. அது சரி, அந்த மாடுக்கு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவான். நான் அதை கேட்கல. உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு உன் புருஷன் சும்மையா விட்டான்னு கேட்டேன். ஏன் பொண்டாட்டியை நீங்க எப்படிடா ரிஜெக்ட் பண்ண போச்சுன்னு இந்நேரம் அங்க போய் ஒரு ஆட்டம் ஆடி இருந்திருப்பானே. அதுவும் இல்லாம இவங்க உனக்கு கண் பார்வை சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற. இவனோ ஐ டாக்டர், அதை எப்படி சும்மா விடுவான்? வெண்ணிலா, வெண்ணிலா. லைன்ல இருக்கேன் மைனி. சரி, அதெல்லாம் போகட்டும். உன்னை ரிஜெக்ட் பண்ண விஷயம் உன் மாமனுக்கு தெரியுமா? மாமா ஃபோன் தான் ரீச் ஆகலையில மைனி. அவர் ஏதோ டவர் இல்லாத வில்லேஜுக்குள்ள வேலை விஷயமா போயிருக்கிறதாகவும் வெளியே வந்துட்டு கால் பண்றேன்னு சொன்னதாகவும் மெயில் அனுப்பி இருக்கிறதா உங்க சின்ன தம்பி சொன்னாரே. ஆமா போயிருந்தான், ஆனா வந்துட்டான்ல. எங்களுக்கெல்லாம் கால் பண்ணான். அது எப்படி அவன் தம்பிக்கு கால் பண்ணாம இருப்பான்? இன்னும் சொல்ல போனா அந்த மாடுக்குதே முதல்ல கால் பண்ணி பேசி இருந்திருப்பான். வெண்ணிலா, 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 வெண்ணிலா. மைனி, டவர் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது கேட்கவே இல்லை. அப்புறமா கூப்பிடுறேன் மைனி. ஆமா, இது ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால கொஞ்சம் விட்டு விட்டுதான் கேட்கும். இவ்வளவு நேரம் கரெக்டா கேட்டதே பெரிய விஷயம். சரி வெண்ணிலா, வச்சிடுறேன். பாய். எங்க நம்ம இந்த பாதை வழியா தானே வந்தோம்? காட்டுக்குள்ள மோஸ்ட்லி எல்லா பாதையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிச்சு போறது? ரெகுலரா வந்து போறவங்களுக்கு தெரியும்டா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்க வந்திருக்கீங்கல்லங்க. நான் ஒரே ஒரு டைம் தான் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு இந்த ட்ரீ ஹவுஸ் ஞாபகம் இருந்தது, அதனால அந்த பக்கம் கூட்டிட்டு போனேன். மத்தபடி இந்த காடெல்லாம் தெரியாதுடா. ஒரு மாதிரி குளுக்குள்ளுன்னு ஈர காத்து அடிக்குது பாத்தீங்களா? அப்படின்னா பக்கத்துல ரிவர் ஃபால்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். வாங்க போவோம் பாப்போம். ஏங்க இங்க பாருங்க, இந்த மாதிரி குட்டியா ஓட மாதிரி போகுதுல, அப்ப இங்க பக்கத்துல எங்க அருவி இருக்குன்னு தானே அர்த்தம்? ஆமாடா, பக்கத்துல எங்கேயோ அருவி இருக்கு. சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா? ஐயா ஆமா, எங்க வாங்க போவோம். மெதுவா மெதுவா, காலெல்லாம் நல்லா ஊனி வச்சு நடக்கணும். பாத்து பாத்து, மலர் அங்க பாருங்க. ஏங்க இந்த தண்ணி எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா அருவி பக்கத்துல தாங்க இருக்கு. சவுண்டும் இப்ப ரொம்ப நல்லா கேக்குது பாத்தீங்களா? டேய் மலர், அங்க பாருங்க. அடே அப்பா, நல்லா இருக்குல்லடா. ஏங்க ஆமா, எங்க இங்க தண்ணி குடிக்கலாமா? நம்ம குளிப்போமாங்க?
எங்க குளிப்போமா? காட்டருவிடா, ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். எங்க அப்பா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாமா? இல்லடா இருங்க, பக்கத்துல போக வேண்டாம், இருங்க, இது கீழே இறங்கி வர்ற இடத்த பாப்போம். இன்னும் கொஞ்சம் நடங்க. மலர், இந்த இடம் சேஃபா இருக்கும்டா. எங்க அப்படின்னா தண்ணி குடிக்கலாமா? இருங்கடா. எங்க என்னங்க பாக்குறீங்க? மலர் வாங்க. இருங்க. கையை கொடுங்கடா, மெதுவா வாங்க. வாங்க, கட்டியே பிடிச்சாச்சு, கையை கொடுக்கறதுக்கு என்ன? வாங்க, இந்த பக்கம் வாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா இங்க? அப்படியே குளிச்சிரட்டுமா? வேற ட்ரெஸ் இல்லடா. இல்ல அப்படியே குளிச்சிட்டு ஈரத்தோடயே நடப்போம், அடிக்கிற காத்துக்கு காஞ்சிரும்ல. உடம்புக்கு ஏதாவது வந்துடாதா? இது வரைக்கும் அப்படி ஈர ட்ரெஸ்ஸோட இருந்ததில்ல, ஆனா அருவியை பார்த்தா குளிக்கணும் போல இருக்கு. சரி குளிங்க, பாத்துக்கலாம். ஆ? இல்ல அந்த பாத்துக்கலாம் இல்ல, நீங்க குளிங்க, நான் பாக்கல, அந்த பக்கம் நின்னுக்கிறேன். போயிருவீங்களா இல்ல அருவி வரைக்கும் துணைக்கு வரணுமா? போயிருவேன். சரி, பார்த்து காலை ஊனி போகணும். என்ன, அந்த பக்கம் பூரா கூழங்கள்ல தான் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து போங்க. அதைத்தான் குனிஞ்சு பாத்தீங்களா? ஆமா, சரள கல்லுனா காலை கீறி விட்டுரும்ல. சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். பார்த்து போங்க. வச்சுட்டேனே, வானதி வந்துட்டா கிளம்ப வேண்டியதான். எல்லாமே எடுத்து வச்சாச்சுனே, வானதி வந்துட்டா கிளம்ப வேண்டியதான். கமல் கூட பேசிக்கிட்டு இருந்தா, இருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, கூட வருவேங்கிறா, என்ன செய்யறது? அதானே என்ன, அவ எனக்காக தான் பாக்குறா. சரி இரு, பேசிட்டு வரட்டும், என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். என்ன கமல், இப்படியே முகத்தை பாவம் போல வச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி கிளம்புறது? நீ கண்டிப்பா சென்னைக்கு போய் தான் ஆகணுமா? ஒரு மாசம் லீவ் போட்டு வந்திருக்க, இப்படி என் கூட இல்லாம சென்னைக்கு கிளம்புறேன்னா எப்படி? இல்லப்பா, அத்தைக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்கோம்ல, நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கல. இப்போ அத்தையை பாத்துக்கணும்ல. அம்மாவை இங்கே இருக்க சொல்லலாம். அம்மாவை இங்கேயே இருக்க சொல்லலாம். பப்பிமா ஸ்கூலுக்கு போகணும்ல. ஏற்கனவே எத்தனை நாள் லீவ் போட்டாச்சுன்னு பாருங்க. வானதி, இருடா இங்கேயே. எனக்கும் உங்க கூட இருக்கணும்னு ஆசைதான். சரி, இந்த சாட்டர்டே சண்டே நீங்க அங்க வாங்க. வானதி, என்னடா நம்ம இன்னும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணவே இல்ல, இப்படி பண்றீங்க? வந்ததுல இருந்து ஹாஸ்பிட்டல்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்துட்டு இப்ப கிளம்புறேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க தான் என்ன பார்த்தாலே பயப்படுறீங்களே, அப்புறம் நான் இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன? பயம்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு உன்னை பார்த்தா. ஆமா, பிரமிச்சு போறதுக்கு அப்படி என்ன இருக்கு? போங்க, நீங்க என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு. இல்ல வானதி, நீ ஒரு விஷயத்துலயும் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி மலைப்பா இருக்கு. என்னடா நம்மளே இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறோம், இவ இப்படி எல்லாம் யோசிக்கிறாளே அப்படின்னு ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு, அதைத்தான் சொல்றேன். அச்சச்சோ, நான் எல்லா விஷயத்துலயும் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டேன். அத்தை விஷயத்துல அவங்களோட ஹெல்த்தை பார்த்து அந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. இது நம்ம லேட் பண்ற விஷயம் இல்லைங்க. அதுவும் இல்லாம நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, படபடப்பா ஆயிடுறீங்க. அதனாலதான் நானா முடிவு எடுத்துட்டேன். மத்தபடி நம்ம குடும்ப விஷயத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்தே முடிவு எடுப்போம். இப்ப நீ ஊருக்கு போறது என்று கேட்காம தானே போற? அத்தைக்காகத்தானே போறேன், எனக்காகவா போறேன்? போய் டியூட்டியில ஜாயின் பண்ணுவேல. இது என்னது குழந்தை மாதிரி கொஞ்சிக்கிட்டு? என்ன போக விடுங்க. நான் எதுக்காகடா இவ்வளவு பெரிய வீட்டை வாடகைக்கு பிடிச்சி வச்சிருக்கேன், இப்படி நான் ஒத்தையில இருக்கிறதுக்கா? அதை முதல்ல யோசிச்சிருந்திருக்கணும். வானதி, கூட இரு ப்ளீஸ். என்ன மாப்பிள்ள, என் மகளை பிரிய முடியலையோ? மாமா. ஆமா மாமா. ஏங்க என்னங்க எல்லாம் இருக்கிறது என்ன மாப்பிள்ள, நான் சொன்னா என் மக கேட்க மாட்டேங்கிறா, கூட வந்தே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாமா. வானதி, இங்க பாரு, அத்தையை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்பா, நீங்க எப்படிப்பா பாத்துக்கிட முடியும்? பப்பியை வேற பாக்கணும். உன்னையவே சின்ன பிள்ளையில இருந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி, காலேஜுக்கு ரெடி பண்ணி, இப்ப வேலைக்கும் ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் வீட்டுல நான் தானே பாக்குறேன், நீ என்ன பாக்குற? இதான் சாக்குன்னு அசிங்கப்படுத்துவாரு எங்க அப்பா. இல்லடா குட்டி, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றேன். இப்ப உங்க அத்தைக்கு நல்ல காது கேக்குது, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிறாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு மண்ணா வேலையை பாத்துக்கிறோம், பப்பியா ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம், அதுக்கப்புறம் கோயில் குளம்னு போறோம். எப்பா, அதெல்லாம் சரியா வருமாப்பா? நீங்க ஒத்தையில பார்க்க முடியாதுப்பா. அதெல்லாம் அப்பா பாப்பேன், உன்னையவே வளர்த்த எனக்கு இந்த சின்ன பிள்ளைய வளர்க்க தெரியாதா? திருப்பு. என்னண்ணே பாத்தீங்களா, இங்க இருந்து கூப்பிட்டா எங்க அத்தை அங்க இருந்து என்னன்னு கேட்டுக்கிட்டு வர்றாங்க. அதான் இப்ப காது நல்லா கேக்குதுல, எங்க இருந்தாலும் நல்லா கேட்கும். நீங்க 2 பேரும் பேசாம இங்கே இருங்க, நானும் அண்ணனும் பப்பியை கூட்டிட்டு கிளம்புறோம். ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா வானதி, நீ இங்க இருந்தே தே அப்படின்னு கூப்பிட்டு சொல்லு, எனக்கு அங்க சென்னையில கேட்டுரும். ஆமா கேட்கும், போன்லடா. எங்க அம்மா கூட ஜோக் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா இருங்க, நாங்க கிளம்புறோம். என்ன வாங்க போவோம். கமல் பாய்டா, வானதி பாய்டா. இவங்களெல்லாம் முடிவெடுக்க விடக்கூடாதுன்னு, நம்ம முடிவு எடுத்துட்டு இருங்கடான்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். ஓடியாங்க ஓடியாங்க. என் தங்கச்சி சொல்றது சரிதே, பாய்டா, நாங்க கிளம்புறோம்டா. எப்பா எப்பா, அப்பாவையெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நாளைக்கு மாப்பிளைய மட்டும் பாரு. பாருங்களேன் இவங்க 2 பேரையும். என் மாமாவுக்கு தெரியற விஷயம் கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு உங்க காரியம் ஆகணும். என்ன காரியம் ஆகணும்? என்னென்னமோ ஆகணும். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு.
என்னே பாய். அச்சா பப்பி குட்டி. பாய்டா பாய்டா. கமல், உங்களுக்கு இன்னைக்கு என்னமா ஆச்சு? இங்க போறாங்களே அண்ணனும் தங்கச்சியும், அவங்களுக்கு எவ்வளவு நேரம் தான் பாட்டு கேட்டு பேசி பேசி பொழுது கழிப்பாங்க? போர் அடிக்காது? அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு சீக்கிரமா நம்ம ஒரு குட்டி பாப்பாவை பெத்து கொடுத்தா அந்த பாப்பாவை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. சரி தானே நான் சொல்றது? கமல் ஆளே சரியில்லை. ஏ வானதி,